இன்னைக்கு நம்ம ரோப்ளக்ஸில் ஸ்பேஸ் ஃபார் பெயிண்டட் தான் ப்ளே பண்ண போகிறோம். இங்கே ஃப்ளைன்னு இருக்குது, ஆனால் அதை பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ளை பண்ணலாமா, அமுத்துனோமா இதை, அப்போ தான் போகும். நீங்கள் இங்கே பக்கத்தில் வந்து அமுத்திட்டோம், போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். யார் ஃப்ரெண்ட்ஸ் இவன் கேவலமாக பட்டாக்ஸ் ஆட்டிக்கிட்டு போயிட்டுருக்கேன், எப்படி இருக்குது பாருங்களேன். அதுவும் ஒரு பிளைண்டட் தான். இங்கே 99 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 140 ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல கிங்குன்னு நினைக்கிறேன். இருங்க செக் பண்ணி 200 ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிங்கு 200 பிபி கிவி. போகலாமா, இங்கேருந்தே ஃப்ளை பண்ணி போக முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு நிம்மதி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதை போய் வச்சிடலாம். இங்கே பாருங்க, பறந்தே வச்சிடலாம். இப்போ வந்து வச்சிட்டோமா, இப்போ 800 கிளைம் பண்ணோமா, நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணிவிடுவோம் பிரெயின் ராட்டை. ஆனால் அப்கிரேட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு போய் அதை அப்கிரேட் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபியூல் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபியூல் கடையில் போய் என்னது எவ்வளோ கேட்குறாங்க, 800 தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஏற்றுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட கிராவிட்டியில் பறக்கணுமா, லாஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு காட்டுது. சீக்ரெட் கேன் யூ ரீச் இட், எப்படியாவது ரீச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீச் பண்ணிடலாம். இந்த பாட்டில் வந்து நம்ம வந்து மித்திக்கு வரைக்கும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஜெட் பேக் வாங்கலான்னு சொல்கிறாங்க. இருங்க, இங்கே கொஞ்சம் உக்காந்தே போகலான்னு நினைக்கிறேன். இருங்க, நெக்ஸ்ட்டு கூட போக முடியும் நம்மளால். நெக்ஸ்ட்டுக்கே போயிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்போ போகிறோம், அதுக்குள்ளே கம்மியாகிடுது ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக லோ ஃபியூலுன்னு காட்டுறாங்க, முடியாது போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 500 ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழுந்துட்டோம், கடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. அது அப்படியே வீட்டுக்கு போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். டைட்டாக வீட்டுக்கு போய் அப்படியே உக்காந்துடுறது. இப்போ இதை அப்கிரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்கிரேட் பண்ணோன்னா நிறைய காசு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஜெட் பேக் வாங்கலான்னு சொல்கிறாங்க இவங்க, ஆனால் நம்ம வாங்க மாட்டோம். கொஞ்ச நேரம் இருறாடே, அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு ஜெட் பேக்கு அப்புறம் வாங்குவோம். கொஞ்ச நேரம் கழித்து தான். இருங்க, நம்மக்கிட்ட இப்போ 20K சேர்த்துக்கிட்டு போகலாம். கரெக்டாக 20K சேர்த்துக்கிட்டு போகலாம். இப்போலாம் போனோன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் 25K ஆக்கிடலான்னு நினச்சேன், அதனால தான் ஆக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஜெட் பேக் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ஜெட் பேக்கில் 5K தான்மா, அது கூட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். 5K தான் ஃப்ரெண்ட்ஸ். 5K இது 1 வாங்கிட்டு இப்போ வந்து ஃபியூல் அப்கிரேட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூல் அப்கிரேட் பண்ணிட்டோம். 42 இருக்குது. இப்போது வந்து எங்கே போகணுன்னா ஹைட்டாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெட் பேக் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டோமா, இப்போ கொஞ்ச நேரம் நின்று தான் போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே போயிட்டேன். ஆனால் ஃபியூல் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் போய் கொஞ்ச நேரம் நின்று தான் போகணும். ஃபுல்லாக ஆக்கிட்டு தான் போகணும். இப்போ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். போய் ஒரு பிரெயின் டாட்டை தூக்கிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் போய் ரொம்ப ஹைட்டாக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஹைட்டு தான் 300 மீட்டர்னா ஹைட் தானே நம்மளுக்கெல்லாம். 2K இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இங்கே 8K. இங்கே ஒரு கோல்டு இருக்கு, ஆனால் அதுவே வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். 8K இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவன் பெல்ட்டிலாம் அடிக்கலாம். 8Kவே எடுத்துடலான்னு நினைக்கிறான். அங்கே இருக்குது கேப்பச்சினோ, அதுவே எடுத்துடலாம். அதோட எதுவும் பெருசு இல்லை. கேப்பச்சினோவை எடுத்துகிட்டு ஓடிடுறது தான். ஓடிடலாமா. இங்கே பாருங்கள், அவங்க அடிச்சிட்டு வேறு இருக்கலாம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேங்க் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிளாட்க்கு போய் இந்த காசை ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணிவிட்டு இதை அப்கிரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரேர் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ரேரில் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது மித்திக் வரைக்கும் தான் இந்த வீடியோலன்னு சொன்னது ஃப்ரெண்ட்ஸ். ரேருக்கே போயிட்டோம். மித்திக்காக ஈஸி தான் நினைக்கிறேன். ரேருக்கு அப்புறம் எப்பிக்கு அப்புறம் லெஜெண்ட்ரிக்கு அப்புறம் என்னது மித்திக். ஆமாம், மித்திக் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லாஸ்ட்டில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்மளுக்கு per செகண்டுக்கு 9K ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1,80,000 இருக்குது. 30,000 ஒரு ஜெட் பேக் வாங்கிட்டு 30,000க்கு வந்து அப்கிரேட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 31,000 கேட்டாங்க, கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பறந்துடலாம். இப்போ பறந்துட்டு இங்கே நில்லிடணும், இல்லைன்னா மேலே போய் பல்பு தான் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடு பூஸ்ட் பண்ணலாமா? ஓ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வெளில நின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்கிரேட் ஆகுது. ட்ரீபி ட்ராஃபி தானே ஃப்ரெண்ட்ஸ்? டைமண்ட் ட்ரீபி ட்ராஃபி ஃப்ரெண்ட்ஸ். வாவ், டைமண்ட் ட்ரீபி ட்ராஃபி எங்கே இருக்குதுன்னு தேடினு. இப்போ வேறு எங்கள் மம்மியோட ஃபோன் வேறு அடிச்சிட்டு இருக்குது. அதை போய் எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீடியோ வந்து எங்கள் அண்ணா கிட்ட அது வரைக்கும் கொடுத்துட்டு போனேன். இப்போ பாருங்க, நான் விளையாடுறேன். இப்போது என்ன ஆக்கிட்டோன்னா ஹலோ, சலாம் அலைக்கும். होमवर्क जीके में आपको मिस लिखो डालिए वो बुक में सामने लिखी जा नहीं लिखी जा जिससे सपोर्ट हाउ 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 फुल बुक नहीं लिखा ना. वैसा प्राणी ये लिख डाल को हमारा सोता लिखी जा, नहीं तो लिखने से भी छोड़ी जा. खा ले. ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பேசிட்டு வந்தேன். எங்கள் அண்ணா விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணா கூட சூப்பராக விளையாடுவாங்க, என்னோட சூப்பராக விளையாடுவாங்க எங்கள் அண்ணா. இப்போ பாருங்கள் என்னென்ன ஸ்பேன் ஆகுது. ஓ, நோமியாஸ்போ டைமண்டில் ஸ்பேன் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ரேரில் தான் நினைக்கிறேன். நம்மளால் அவ்வளோதான் பறக்க முடியும். அங்கே போய் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், போகிறேன். ஓ நோ, ரேரில் கிடச்சிருக்குது. அது எனக்கு வேறு ஆச்சரியமாக இருக்குது. அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை அங்கே இல்லை. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நோமை ஹாஸ்போர்ட் இன்னும் எடுத்துட்டானா? ஐயோ, நான் ஃப்ரெண்ட்ஸ் இது நோமை ஹாஸ்போர்ட் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ராபி 10K தான். மேலே ஏறலாம்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, இது எடுத்துட்டு இப்போ போயிட்டோம் கீழே, அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்க்கு போயிடலாம் பறந்தே. பேஸ்க்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேஸ்லேருந்து எடுத்துக்கலாம். எங்கள் அண்ணா பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால தான் அப்போ வந்து விளையாடிட்டு ஆனால் பேசவே இல்லை. ஒரு ரெயின்போ அதுவும் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அப்கிரேட் பண்ணி பெல்லரினா டைமண்டில் கிடச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்பிக்கில் அப்கிரேட் பண்ணால் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது நம்மளோட பவரை அப்கிரேட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம பவரை அப்கிரேட் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபியூல் அப்கிரேட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாம். அப்கிரேட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்பிக் வரைக்கும் போக முடியுதான்னு பார்க்கலாம். எப்பிக் இங்கே நின்று கொஞ்சம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஒன்று ஸ்பேன் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைமண்டில் அங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ளூராக தான் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஸ்பேன் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம கையில் விட்டோம். இப்போது எங்கே போகிறோம்? ரேருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
கீழே குச்சேன் பாருங்களேன், நானே கையை விட்டுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சீக்ரெட்லலாம் ஸ்பேன் ஆகுது, அங்கெல்லாம் போக முடியுமா? முடியாது. அன்காமனு காமனு இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஸ்பேன் ஆகிருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 13க்கு. ஆனால் மேலே ஏறலாம்னு நினைக்கிறேன், அதனால் மேலே ஏறிட்டு ரேரில் போய் எடுக்கலாம். இது காமன், நெக்ஸ்ட்டு தான் ரேர் அங்கே இருக்குது. இது நம்ம இருந்தது தான் காமன். ரேருக்கு போயிடுறா டே போயிடா ப்ளீஸ்டா, டே ப்ளீஸ்டா. ஜஸ்ட் மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டோம். நான் எனக்கு வர ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்க 9K இங்கெல்லாம் இருக்குது. இதில் வந்து மியூட்டேஷன் வந்து ஏதாவது வரணுமே. ஐயோ கடவுளே, ஒரே ஒரு மியூட்டேஷன் க்ரீன் காட்டு. ஆனால் இது வேஸ்ட்டு தானே. போங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்பிக்கில் வந்து நம்ம இருக்கிறது ரேரு, அங்கே வந்து நம்மளுக்கு என்ன பிரயோஜனம். இப்போ நம்ம கோல்டவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரேரில் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பேன் ஆகிருக்குது. அங்கே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 11 மினிட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டு. இப்போது நம்ம வீடியோக்கு எவனும் லைக்கே பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க, யாருமே லைக் பண்ண மாட்டீங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோப்ளெக்ஸ் தான் பாய் தான் போட்டிருப்போம். ஆனால் ஃப்ரீ ஃபயரில் கூட விளையாடுறது போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ ஃபயர்லலாம் விளையாடுறதுலாம் போட்டிருக்கோம். எவனாவது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? ஒருத்தன் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக்காவது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபியூல் கிட்ட போகலாம். ஃபியூல் கிட்ட போயிட்டு அப்படியே கீழே ஜெட் பேக் வாங்கலாம்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெட் பேக் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 5 மில்லியன் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ பறக்கிறது தான், ஸ்ட்ரைட்டாக பறந்துடணும். இங்கெல்லாம் நிறைய கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட்டாக பறக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். காமனில் ஒன்று ஸ்பேனர் இருக்குது பாருங்க, இங்கே இவன் எடுத்துகிட்டு வந்துருக்கான் பாருங்க. இங்கே பாருங்க குதிலோ மண்டை பையனை. இப்போ ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏறிட்டேன் நான் வேறு ஏதோ ஒருல தெரியாமல் ஏறிட்டேன்னு. ஏற முடியுமா? முடிஞ்சிச்சு. இப்போ நான் இதுக்கு எப்பிக்கு போகலான்னு இருக்கிறேன். இது ரேரு, போயிடலாமா? நான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறவே மாட்டேங்குது. இது வேறு நான் இதுக்கு ஏறுறேன், ஒன்றும் ஏற மாட்டேங்குது. ஏதாச்சும் ஸ்பேன் ஆகும்னு பார்த்தோன்னா ஒன்று கூட ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் நின்றும் ஏறுதா இல்லையான்னு ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். சரி விடுங்க, ஒரு பிரெயின் டாட் கிடச்சிச்சு, பெருசாக எடுத்துகிட்டு போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நோமை ஹாஸ்போர்ட் இதுதானே இன்னைக்கு டைமண்டில் வருதுன்னு சொன்னாங்க. டைமண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டைமண்ட் மாதிரியே தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியுதான்னு பாருங்க, சும்மா எதுவும் மின்னுது கொஞ்சம். டைமண்ட் மாதிரியே தெரில. இதான் போல் இருக்குது, ஸ்பேன் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளைம் பண்ணிடலாம் காசு. நம்ம இப்போது ரேர் வரைக்கும் தான் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மித்திக் வரைக்கும் போகலான்னு இருக்கிறோம். ரேர் ஃபஸ்ட்டு வந்து காமன் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அன்காமன், நெக்ஸ்ட்டு ரேர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து எப்பிக், நெக்ஸ்ட்டு லெஜெண்ட்ரி, நெக்ஸ்ட்டு மித்திக், நெக்ஸ்ட்டு வந்து இவன் காஸ்மிக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு தான் சீக்ரெட். இண்டெக்ஸை பார்க்காமலே சொல்கிறேன் பாருங்க, ஏதோ ஒரு சொல்லிட்டேன். கரெக்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன், ஏன்னா எல்லா கேம்லேயும் அப்படி தான் இருக்குது. இதில் வந்து சீக்ரெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு. அப்புறம் ஸ்பேஸ்க்கு தான் போகணும்லாம். இப்போது நான் எப்பிக் வரைக்கும் போகலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடு பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே நில்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எப்பிக்கு போயிடலாம். எப்பிக் ஐலாண்ட் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஏற போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டில் நின்னா மட்டும் ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இது இப்போது 180 ஏறிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டில் நின்னா மட்டும் ஏறுது. செகண்டில் கூட நின்று பார்க்குறோம், இருங்க ஏறுதான்னு. ஏறல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஃபஸ்ட்டில் அங்கே கீழே ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏற மாட்டேருக்குது. இப்போ ரேருக்கு போக போகிறோம். ரேரில் வந்து என்னது, ரேரில் தான் இருக்க முடியும், அங்கே போக முடியல. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? அதுவா? நான் எனக்கு அதுதான் நம்மளுக்கு டைமண்டில் கிடச்சிச்சு 21K. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் மித்திக்கு வரைக்கும் போக முடியல, இது வரைக்கும் தான் முடியுது. அதனால் இதுலேயே ஃபினிஷ் பண்ணலான்னு இருக்கிறோம். ஒரு பிரெயின் டாட் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் ஃபினிஷ் பண்ணிடலான்னு இருக்கிறோம். இருங்க இங்கேருந்து ஒரு பிரெயின் டாட் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்மளுக்கு யாருமே சப்போர்ட்டே பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோ போடணுன்னு எங்களுக்கும் தோணும், மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். எது வேணாலும் போடுறோம். எது சேலஞ்சுனா கூட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த சேலஞ்ச் வேணாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதை ஃபினிஷ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன வயசுன்னெலாம் தெரியாது உங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு 100 வீடியோ போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ வயசுன்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அந்த ஒரு ஜெட் பேக் வாங்க முடியாது, நான் அது வாங்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.